எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட போர்ட் ரிவிஷன்ல நம்ம இருக்கோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க போறது குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் Q ஈக்குவல்ஸ் டு NE. Q ஈக்குவல் டு NE. N யாருன்னு தெரியும் உனக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். Q டோட்டல் சார்ஜ் E 1.6 into 10 power minus 19. இப்போ Q ஓட வேல்யூ 8.0 into 10 power minus 19. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் N. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அப்போ N வேணும்னா Q by E. ஏற்கனவே நான் சொன்னதான், உனக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும், ரிவைஸ் பண்றேன். 8 into 10 power minus 19 by 1.6 into 10 power minus 19, ஆன்சர் 5. இது அப்படியே கேட்க மாட்டாங்க. ஒரு பெரிய சம்முக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஒரு பெருசா ஒரு சம் சால்வ் பண்ண போறீங்கன்னா அங்கேருந்து N கண்டுபிடிக்கிற மாதிரியோ இல்ல Q கண்டுபிடிக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். Q ஈக்குவல் டு NE. ரைட்டா? ஓகே. இப்போ இன்னொரு விஷயம், இதுல ஏன்னு ஒரு பிளேட் இருக்கு, ஏன்னு ஒரு பிளேட் இருக்கு, பின்னு ஒரு பிளேட் இருக்கு, சின்னு ஒரு பிளேட் இருக்கு. ஸோ ஏ பி சி. ஏ நெகட்டிவ் சார்ஜ், ஏ வந்து நெகட்டிவ் சார்ஜ், பி வந்து தெரியாது. ஏவும் பியும் ரிப்பல் ஆகுது, ஏவும் பியும் ரிப்பல் ஆகுது. சியோட பி வந்து சியோட அட்ராக்ட் ஆகுது. அப்ப சியோட நேச்சர் என்ன, பிளஸ்ஸா மைனஸா? கெஸ் பண்ணுங்க. பாசிட்டிவ் சார். பிளஸ் சார். பாசிட்டிவ். எக்ஸலென்ட், சூப்பரா சொன்னீங்க எல்லாருமே. ஆக்சுவலா இவ்வளவுதான் சம்மாங்க. இந்த 1 மார்க் எப்படின்னா, ஒரு 2-3 பிளேட் கொடுத்துருவாங்க. ஏ நெகட்டிவ், பி வந்து ஏவோட ரிப்பல் ஆகுதுன்னா அப்ப சத்தியமா பியும் நெகட்டிவ் தான். சியோட அட்ராக்ட் ஆகுது, அப்ப கண்டிப்பா சி பாசிட்டிவ். இந்த மாதிரி மாடல்ல கண்டிப்பா ஒரு 1 மார்க் வரும். 2-3 பிளேட் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. கத்துக்கலாமா? இது எழுதிருவீங்களா? அது தென் Q ஈக்குவல் டு NE ஃபர்ஸ்ட் ஃபார்முலால சம் முடிஞ்சிருச்சு. இதுல அதிகமா கேட்ட கொஸ்டின் டார்க் கொஸ்டின் தான், அங்க வரும்போது உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். நேஹா, குட் ஆஃப்டர்நூன். நேஹா, ஓகே, ரைட். கிளாஸ் கவனி. அடுத்தது ஃபோர்ஸ்ல இருந்து என்னங்க சம் கேட்பாங்க? ஃபோர்ஸ், ஃபீல்டு. சம்னாலே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஃபைண்ட் த ஃபோர்ஸ் அண்ட் ஃபைண்ட் த ஃபீல்டு ரெண்டு தான். ஸோ இதுக்கு மட்டும் நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிறேன். பொறுமையாக கற்றுக்கிட்டேவா, எல்லா மாடலும் கற்றுக் கொடுத்துறேன். ஆக்சுவலாக நான் சம் போட்டு காமிக்கல, சம் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. 2 சார்ஜ் Q1 Q2 ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரெண்டுத்துக்குமான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்ல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். தென் அந்த கதையெல்லாம் உனக்கு தெரியும். Q1 Q2 by 4 pi epsilon naught r square, K Q1 Q2 by 4 pi epsilon naught r square. ஆக்சுவலா ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. ஒருவேளை மீடியத்துல பிளேஸ் பண்ணீங்கன்னா FM வேணும்னா 1 by 4 pi epsilon Q1 Q2 by r square. ஒருவேளை மீடியத்துல வச்சீங்கன்னா, இப்ப ரெண்டு பேருக்கும் ரிலேஷன் போட்டீங்கன்னா எஃப்ஐயும் எஃப்எம்ஐயும் டிவைட் பண்ணீங்கன்னா எப்சிலான் ஆர். கதை தெரியல உனக்கு? எப்சிலானுக்கு பதிலாக எப்சிலான் நாட், எப்சிலான் ஆர். இங்க கீழே ஒரு 1 by 4 pi எப்சிலான், எல்லாம் கேன்சல் ஆகி எப்சிலான் ஆர் மட்டும் தான் உயிரோட இருக்கும். சரி, என்ன சொல்ல வரீங்க? கன்க்ளூஷனுக்கு வந்துருவா. 2 சார்ஜ் இப்ப Q1 Q2 ஏர்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபோர்ஸ் வந்து 4 நியூட்டன். அதே 2 சார்ஜ் அதே டிஸ்டன்ஸ்ல மீடியம்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்ப ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? யாரா சொல்லுங்க. 4 நியூட்டனோட கம்மியா இருக்குமா, 4 நியூட்டனோட அதிகமா இருக்குமா? பேசுங்க, என்கிட்ட ஜாலியா பேசுங்க. உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, வாயை திறந்து பேசு. கம்மியா இருக்கு. ஏன்னா FM equal to F by epsilon R. For medium epsilon R greater than 1. For medium epsilon R greater than 1. அதனால FM கம்மியா இருக்கும். ஸோ தங்கங்களா நல்லா கத்துக்கோங்க. FMS less than F. FMS less than F. மீடியத்துல ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். யாரை விட? இது அடுத்த பாயிண்ட். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வேணும்னே ஒன்று ஏமாத்துவாங்க. 2 சார்ஜ் ஏர்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன், ஃபோர்ஸ் 10 நியூட்டன். அதே 2 சார்ஜ் அதே டிஸ்டன்ஸ் தான் மீடியத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன். மீடியமோட வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நியூ ஃபோர்ஸ் கேட்குறாங்கன்னா கண்டிப்பா ஆப்ஷனை பார்த்தாலே 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் 10 நியூட்டனுக்கு மேல வச்சிருப்பாங்க. 12 ஒன்று இருக்கும், 15 ஒன்று இருக்கும், 8 ஒன்று இருக்கும், 6 ஒன்று இருக்கும். தென் அப்புறம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு அது 8 6 நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆனா ஏரை விட மீடியத்துல ஃபோர்ஸ் கம்மியா தான் இருக்கும். இது அடுத்த பாயிண்ட். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது 3வது சம். இந்த ஃபார்முலால 3rd சம் எப்படி சால்வ் பண்ணுவாங்க? ஒரே நிமிஷம் சார். ஒருவேளை ஏர்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன் Q1 and Q2.
டிஸ்டன்ஸ் r. இப்போ ஃபோர்ஸ் f. அதே ரெண்டு சார்ஜ் மீடியத்துல பிளேஸ் பண்றேன், q1 q2. ஃபோர்ஸ் f dash. இப்போ fம் f dashம் ஈக்குவலா இருக்கணும்னா நாங்க என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸை குறைக்கணும், டிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணணும். r dash less than r. உங்களால உணர முடியுதா? இப்போ சேம் டிஸ்டன்ஸ், சேம் சார்ஜ், மீடியத்துல ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு. ஆனா எனக்கு ரெண்டுத்துலயும் ஃபோர்ஸ் சேமா இருக்கணும்னா மீடியத்துல நான் என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸை பக்கத்துல கொண்டு வரணும். அப்ப நியூ டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, தேவைன்னா டெரிவேஷன் போட்டு காட்டுறேன், டெரிவேஷன் வேணாம். r dash equal to r by root k, r dash equal to r by root of epsilon r. உன்னோட விருப்பம் தான். epsilon r ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, k ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இந்த இடத்துல. r dash equal to r by root k. இப்போ ரெண்டு கேஸும் ஒன்று தான். மேலே இருக்கிற கேஸு fm less than f. அடுத்தது fmமும் fம் ஈக்குவலாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மீடியத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணணும். அப்போ r dash equal to r by root k, r dash equal to r by root of epsilon r. எழுதி வச்சுக்கோ. இந்த சம் கண்டிப்பாக 1 மார்க்கில் இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணேன். அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சில விஷயங்கள் தோணுது சொல்கிறேன், அதை கண்டிப்பாக அங்கே நடக்கும். ஸோ இப்போ r dash, ஏன்னா இந்த ஃபிசிக்ஸ் டீச்சரோட மனநிலை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், எப்படி யோசிப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களோடே இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ r dash equal to r by root k. இந்த ஃபார்முலால சம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் சம் சொல்லுவேன். ஈக்குலிபிரியம் பொசிஷன் சம், ஈக்குலிபிரியம் பொசிஷன் நல் பாயிண்ட் சம். மேனுவலாகவும் சால்வ் பண்ணணும், ட்ரிக்கியாகவும் சால்வ் பண்ணணும். கற்றுக்கலாமா? நீ வாங்கல. ரெண்டு சார்ஜ். இப்போ அடுத்த மாடல், ரெண்டு சார்ஜ் q1 q2. q1 பாசிட்டிவா, q2 பாசிட்டிவ். தேர்டா ஒரு சார்ஜை பிளேஸ் பண்றேன், q. இந்த q1 என்ன பண்ணும்? இந்த q மேல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை கொடுக்கும், f1 போடா எங்க வீட்டை விட்டுன்னு கொடுக்கும். இந்த q2 என்ன பண்ணும்? இந்த q மேல அகைன் நீ எங்க வீட்டுக்கு வராதுன்னு அதுவும் தள்ளி விட்டுரும். இந்த q பாவம் அப்பாவே நடுவில் நிற்கும். ஸோ ரெண்டு பேரும் அப்போஸ் பண்றதுனால அந்த q-வால சில நேரங்கள்ல நகர முடியாம இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். அந்த ஸ்டேபிளா இருக்கிற அந்த பொசிஷன் தான் ஈக்குலிபிரியம் பொசிஷன் x. xன்றது ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சார்ஜ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து r. அப்போ ஃப்ரம் செகண்ட்ல இருந்து r மைனஸ் எக்ஸ். இதை மேனுவலாவே 3 மார்க் சம் வேதாந்த் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். அதில் ஃபர்ஸ்ட் சம்மே இதாக தான் இருக்கும், எடுத்து போட்டு பாரு. சார் இது எப்படி சார் அப்ரோச் பண்றது? இப்போ நான் மேனுவலாகவும் சொல்லித்தரேன், ஷார்ட் இருக்கும் சொல்லித்தரேன், கற்றுக்கோங்க. இப்போ f1 f2 ஈக்குவல். அப்போ f1 பாருங்க, k q1 q by x ஸ்கொயர். இங்கே தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். f2 பாருங்க, k q2 q by r மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். k போயிடுச்சு, q போயிடுச்சு, தென் ரிமைனிங் இங்கே q1 by x ஸ்கொயர், q2 by r மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சால்வ் பண்ணீங்கன்னா r மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் by எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு q2 by q1. ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தீங்கன்னா ரூட் ஆஃப் q2 by q1. இந்த டெரிவேஷன் அதில் இருக்கும். டெரிவேஷன் கேட்டாங்கனாலும் உங்களுக்கு போட தெரியும், அதனால தான் போட்டுன்னு இருக்கு. ஸோ r by x மைனஸ் 1 ரூட் ஆஃப் q2 by q1. எக்ஸை தேடி போயிட்டு இருக்கும். எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா r by 1 பிளஸ் ரூட் ஆஃப் q2 by q1. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஸோ காம்படிட்டிவ் சைட்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், போர்ட் சைட்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் த ஈக்குலிபிரியம் பொசிஷன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சார்ஜ். அப்போ எக்ஸ் கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஈக்குலிபிரியம் பொசிஷன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சார்ஜ். ஒன்றும் இல்லை, உனக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் நீன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீ இது உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு, இது உன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்? எங்கள் வீட்டுக்கு வான்னு உன் கையை பிடிச்சி இருக்கிறான். செகண்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்? இல்லை எங்கள் வீட்டுக்கு தான் வான்னு என் கையை பிடிச்சி இருக்கிறான். ரெண்டு பேரோட ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆகிட்டு நீ வந்து ரெண்டு பேரும் இழுக்கிறாங்க தான், ஆனாலும் உன்னால நகர முடியாது. அந்த பொசிஷன் தான்ப்பா ஈக்குலிபிரியம் பொசிஷனு. அப்ப ஃபைண்ட் த ஈக்குலிபிரியம் பொசிஷன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சார்ஜ், ஃபைண்ட் த ஈக்குலிபிரியம் பொசிஷன் ஃப்ரம் செகண்ட் சார்ஜ். கத்துக்கலாமா? ரைட். ஸோ அங்கிருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சோம், r by 1 plus root of q2 by q1. இந்த ஃபார்முலாவோட நிறுத்திட்டா போதும். தேவைன்னா r மைனஸ் எக்ஸ் கேட்பாங்க. r மைனஸ் எக்ஸ்னா ஃப்ரம் செகண்ட் சார்ஜ்ல இருந்து. சார் இதில் சம்மா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை 1 மார்க் கேட்டாங்கன்னா உங்களுக்கு 10 செகண்ட் போதும். 3 மார்க்கோ 2 மார்க் சம்மா கேட்டாங்கன்னா நீங்கள் அதில் டெரைவ் பண்ணி போடணும் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கேட்டாங்கன்னா இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன். ரெண்டு சார்ஜ், இப்போ ரெண்டு சார்ஜ்
plus 16 q1 plus 25 q1. Find the equilibrium position from 16q இந்த distance x. ஒருவேளை இது 1 மார்க் வந்துருச்சுன்னா அவங்க கொஷின் பேப்பர்ல from 16qன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் 10 செகண்ட் எக்ஸ் வேணுமா, ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரூட் எடுங்க, செகண்ட் ஒன்னோட ரூட்டு, ஃபர்ஸ்ட் ஒன் ரூட்டையும் செகண்ட் ஒன் ரூட்டையும் ஆட் பண்ணி கீழே போட்டுரு, டோட்டல் டிஸ்டன்ஸ் மேலே போட்டுரு 4r/9. எங்கிருந்து கேட்குறாங்களோ அதோட ரூட்டு பை டோட்டல் ரூட்டு. டிஸ்டன்ஸ் வந்து அதுக்கப்புறமா ஒருவேளை r = 2 மீட்டர்னு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க 8/9. ரைட்டா? சரி, ஒருவேளை ஃப்ரம் 25லேருந்து கேட்டால் என்ன சார் பண்ணுறது? அதோட ரூட்டு 5, டோட்டல் ரூட்டு 9, டிஸ்டன்ஸ் 5r/9. இவ்வளோதான் அந்த சம் ஈக்விலிபிரியம் பொசிஷன் கண்டுபிடிக்கிறது. அதே தான் நல் பாயிண்ட் சம்மமே. ஸோ 5r/9 இங்கே 4r/9. ரைட்டா? ஸோ ஒரு சம் சொல்கிறேன், 5 செகண்ட் இல்லை 10 செகண்ட்குள்ள யார் சொல்றீங்கன்னு பார்க்குறேன். ரெடியாரு? இந்த இடத்துல -25q, இங்கே -36q. ஃபைண்ட் த ஈக்விலிபிரியம் பொசிஷன் ஃப்ரம் செகண்ட் சார்ஜ். டக்குன்னு சொல்லு. இதுதான் உங்க டக்கா? 6/11 -6/11 சார். மைனஸ் ஏம்பா வருது? மைனஸ் வரக்கூடாது. 6r/11 6r/11 ஏன் மைனஸ் வரணும்? 6r/11. ஓகே சார். ரைட்டா? 6r/11 ரைட் பை. ஸோ என்னன்னா 6r/11 இதோட ரூட்டு 6, இதோட ரூட்டு 5, 6 ஆட் பண்ணி கீழே போட்டுனா தென் r என்ன எங்கேருந்து கேட்குறாங்களோ. கவனி, ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா, ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜா இருந்தா ஈக்விலிபிரியம் பொசிஷன் எங்க இருக்கும்? ரெண்டுக்கும் பெட்வீன்ல தான் இருக்கும். சென்டர்லலாம் இருக்குன்னு சொல்லக்கூடாது, பெட்வீன்ல எங்க வேணாலும் இருக்கலாம். சார் ஒருவேளை இதுக்கு என்ன சார் ஃபார்முலா யூஸ் பண்றது? r/1 + √q2/q1. ரைட்? x = r/1 + √q2/q1. இது இந்த ஃபார்முலா. ஏன் சார் ஒருவேளை ஒரு பிளஸும் ஒரு மைனஸ் இருந்தா என்ன சார் பண்றது? ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு நெகட்டிவ் சார்ஜும், ஒருவேளை ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருந்தா நல் பாயிண்ட் எங்க இருக்கும் சார்? ஈக்விலிபிரியம் பொசிஷன் எங்க இருக்கும்? கண்டிப்பா பெட்வீன்ல இருக்காது. ஏன் பெட்வீன்ல இருக்காது? இது பிளஸ்ன்றதுனால ஃபோர்ஸ் வெளியில போகும், மைனஸ்ன்றதுனால டுவர்ட்ஸ். அப்ப இந்த இடத்துல ஒரே டைரக்ஷன்றதுனால F net ≠ 0. அப்ப எய்தர் இந்த பக்கமா இருக்கலாம், இங்கதான் F 0 ஆகும், இல்லைன்னா இந்த பக்கமா இருக்கலாம், அவுட் சைட்ல இருக்கும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னங்க சார்? எக்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் 6. இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்றது? அதே ஃபார்முலா தான். எக்ஸ் வேணும்னா r/, அங்க 1 + √q2/q1 சொல்லி கொடுத்தனா, இங்க கொஞ்சம் மாத்திக்கோங்க, q2/q1 -1. எல்லாரும் நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரெண்டும் பிளஸ் ரெண்டும் மைனஸா இருந்தாதான் நடுவுல நல் பாயிண்ட், நடுவுல ஈக்விலிபிரியம் பொசிஷன். ஒரு பிளஸ் ஒரு மைனஸா இருந்ததுன்னா அவுட் சைடு, ரெண்டு சார்ஜுக்கு இந்த பக்கமா இருக்கலாம், ரெண்டு சார்ஜுக்கு அந்த பக்கமா இருக்கலாம். ஸோ x = r/√q2/q1 -1, r/√q2/q1 -1. ஸோ இதில் q2 என்ன கொடுத்துருக்காங்க, q1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு சால்வ் பண்ண வேண்டியதுதான். இது கொஞ்சம் ரேர் தான். ஃபர்ஸ்ட் சொன்ன மாடல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதீதமாக நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் மாடல் தான். ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கும், ரெண்டும் நெகட்டிவாக இருக்கும். r/1 + √q2/q1 கற்றுக்கிட்டீங்களா? இது ஈக்விலிபிரியம் பொசிஷன் சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் சால்வ் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ இந்த ஒரே ஒரு சம் மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. +49q + 64q. ஃபைண்ட் த ஈக்விலிபிரியம் பொசிஷன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஒன். டக்குன்னு சொல்லு. 7/15 சார். 7r/15 ரைட். அழகா சொன்னீங்க. 7r/15 இது 1 மார்க்குக்கு தான் நீங்க இப்படி பண்ணணும். ஒருவேளை இது 2 மார்க் எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா வழக்கம் போல நம்ம டயலாக் தான், F1 = F2. தெரியுதா? அவங்க மார்க் போறதுக்கு நீங்க ஏதாவது எழுதி வச்சிருக்கணும்ல. உனக்கு ஆன்சர் 7r/15 தெரியும், எப்படி வந்து நான் உங்களுக்கு காட்டணும்ல. ஸோ அதனால F1 = F2. Fக்கு பதிலாக இவங்க ரெண்டு பேருக்குமே k 4q/x², F2க்கு பதிலாக 64q/r-x². இதெல்லாம் சால்வ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் போடணும். இது 2 மார்க் சம்மா கேட்டிருந்தாங்கன்னா. 1 மார்க்ல அவங்க தான் ஸ்டெப்ஸ் தேவையில்லை, டக்குன்னு அடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். ரைட்டா? ஸோ அதிகபட்சம் இதெல்லாம் ஒரு 10-15 செகண்ட் மேலே எடுத்துக்கூடாது.
இது அடுத்த மாடல். ஸோ ஃபோர்ஸில் வேற இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த சிஸ்டமே ஈக்குலிபிரியமாக இருக்கிற சம். சிஸ்டம் இஸ் அன் ஈக்குலிபிரியம். இப்போ அதே மாதிரி எங்கேயாவது புரியலன்னா என்கிட்ட கேட்டுருங்க, சார் புரியல இன்னொரு டைம் கற்றுக் கொடுத்துருங்கன்னு கேட்டு. ஏன்னா இந்த உழைப்பு வீணாக போகக்கூடாது, உங்களோடதுமே கூட. இந்த 4 நாளுக்கு அப்புறம் உன்னோட ஸ்கோர் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி உன் ஸ்கோர் எப்படி இருந்தது, ரைட்டா? சரி பை, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கியூ. ஒரே நிமிஷம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கியூ. சிஸ்டம் இஸ் இன் ஈக்குலிபிரியம். இந்த சிஸ்டமே ஈக்குலிபிரியமா இருந்ததுன்னா, ஈக்குலிபிரியம் சிஸ்டம் ஈக்குலிபிரியமா இருந்ததுன்னா கியூ வேல்யூ என்னவா இருக்கும்? சார் சரியா புரியல, ஒரு சம் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. 4Qன்னு ஒரு சார்ஜ், Qன்னு ஒரு சார்ஜ், ரெண்டும் எல் டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கேன். எக்ஸாக்ட் சென்டர் கேபிட்டல் Qன்னு ஒரு சார்ஜை பிளேஸ் பண்றேன். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ், அதாவது நெட் ஃபோர்ஸ் 0வா இருந்தா, நெட் ஃபோர்ஸ் ஆன் கியூ, நெட் ஃபோர்ஸ் ஆன் கியூ, இந்த கியூ மேல ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் 0வா இருந்தா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கியூ. இந்த கியூ என்னவா இருந்தா நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கும், விச் மீன் சிஸ்டம் ஈக்குலிபிரியமா இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், கேட்காத எக்ஸாம் பேப்பர்ஸே கிடையாது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே பழைய பசங்களுக்கு தெரியும், சம் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். 4Q இதுல நெட் ஃபோர்ஸ் ஆன் கியூன்னு கேட்டிருக்காங்க, நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் கியூன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீ என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸ் L/2ன்னு போட்டுக்கணும், இந்த டிஸ்டன்ஸ் L/2ன்னு போட்டுக்கணும். இந்த கியூக்கும் இந்த கியூக்குமான ஃபோர்ஸை F1ன்னு எடுத்துக்கணும். 4Qக்கும் கியூக்குமான ஃபோர்ஸை F2ன்னு எடுத்துக்கணும். அப்ப F1 எழுதுங்க. K Q by distance square L²/4, இது F1. ஏன்னா L/2. F2 எழுதுங்க, K 4Q by வெறும் L². ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா, ஏன் சார் இந்த ஸ்மால் கியூ எடுத்துக்கிட்டீங்க? கொஸ்டின்ல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் கியூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் கியூனா கியூ மேல ஆக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் மற்ற ரெண்டு ஃபோர்ஸும். ஸோ அப்போ F1 + F2 = 0, நெட் ஃபோர்ஸ் 0. 4KQ by L² + அந்த பக்கம் போயிடுச்சு. உனக்கு புரியுன்றதுனால நான் ஒரு ஸ்டெப்பை குறைச்சிக்கிறேன். 4KQ² எல்லாம் போயிடுச்சு. ஒரு கியூக்கு ஒரு கியூ போயிடுச்சு, ஒரு 4க்கு ஒரு 4 போயிடுச்சு, ஒரு கேக்கு ஒரு கே போயிடுச்சு. யாரை தேடி போயிட்டு இருக்கீங்க? கியூவை தேடி போயிட்டு இருக்கேன். அப்போ ஸ்மால் கியூ = -Q, இதுதான் ஆப்ஷன்ல இருக்கும், இதை டிக் பண்ண வேண்டியதுதான். இப்போ இதை அப்படியே 2 மார்க்ல கேட்பாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கியூ. நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் கியூ வந்து 0, நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் கியூ 0. ரொம்ப ஃபெமிலியர் மாடல். சார் சரியா எனக்கு புரியல, இன்னொரு சம் இதே மாதிரி கற்றுக் கொடுங்க நீ ஒரு வேலை கேட்டனா? இப்போ சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்ல சார் மேலே வந்து ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் L/2 L/2 தானே சார் எடுத்துருக்கீங்க? L/2 எங்க எடுத்தேன்? செகண்ட் ஒன்று L தானே எடுத்தேன். நல்லா பாரு, இங்க பாரு, F2 பாரு. ஆனால் டயக்ராம் L/2ன்னு கொடுத்துருந்தீங்க. டயக்ராம்ல 4Qக்கும் Qக்கும் தான் L/2. நமக்கு தேவை 4Qக்கும் ஸ்மால் கியூக்கும் தான். ஓகே ஓகே, கீழே இருந்து ஓகே சார், கீழே இந்த டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். ஆனால் இங்கே சார்ஜ் 4Qன்னு இருக்கிறதுனால அங்கே 4Q இருக்கு, அதனால நீ குழப்பிக்கிட்ட, வேற ஒன்றும் இல்லை. கிளியரா? ரைட் பை. எது புரியலனாலும் ஸ்டாப் பண்ணிடுங்க பை. ஸோ வேலையே உனக்காக தான். தென் அப்போ உனக்கு புரியலன்னா நடத்துறதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அதே சம் தான், கொஞ்சம் யோசிங்க. 4QQ L டிஸ்டன்ஸு கேபிட்டல் Q. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் Q. எப்போ? நெட் ஃபோர்ஸ் ஆன் 4Q is 0. இப்போ நெட் ஃபோர்ஸ் ஆன் 4Q 0. அந்த டைம்ல இந்த Q வேல்யூ என்னவா இருக்கும் கத்துக்கலாமா? முதல்ல என்ன பண்ணணும், இந்த Qக்கும் இந்த 4Qக்குமான ஃபோர்ஸை F1ன்னு எழுதணும். இந்த டிஸ்டன்ஸ் வழக்கம் போல L/2 எழுதுங்க. அப்போ F1 = சார் வழக்கம் போல K Q1 4Q Q2 Q டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் L²/4 மேலே போயிடுச்சு. ஸ்மால் கியூக்கும் 4Qக்குமான ஃபோர்ஸை F2ன்னு எடுக்கணும். ஏன் சார் அப்படி பண்றீங்க? ஏன்னா அவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல, ஃபைனல் நெட் ஃபோர்ஸ் ஆன் 4Q. அப்போ அந்த 4Qவை தான் மற்ற ரெண்டு பேரும் ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி நீங்க பார்த்துக்கணும். ஸோ F2 K 4Q by L².
ஸோ அப்போ இந்த இடத்துல எழுதுங்க பார்க்கும் f1 plus f2 equal to 0. அப்போ f1 equal to minus of f2. 16k q by l square minus 4q square k by l square. பா என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? f1 plus f2 equal to 0 பா. நான் f2 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா மைனஸ் f2. உனக்கு புரியுமேன்றதுக்காக ஒரு ஸ்டெப்பை குறைச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. கேன்சல் பண்ணிங்கன்னா எல் ஸ்கொயர் போயிடுச்சு சார். கியூக்கு கியூ போயிடுச்சு, கேக்கு கே போயிடுச்சு. அப்போ ஒரு 4க்கு ஒரு 4 போயிடுச்சு. q equal to minus of q by 4. இவ்வளோ பிரமாதமான சம் தெரியுமா? இந்த 4 அந்த பக்கம் போயிடுச்சு, q by 4. இப்போ அந்த ஈக்குலிபிரியம் சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது மேலே கேட்குறாங்களோ அது மேலே நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு சம்மு ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணு. இப்போ இந்த சம் இப்போ வேண்டாம், நீங்கள் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே ப்ளஸ் க்யூன்னு ஒரு சார்ஜ், ப்ளஸ் க்யூன்னு ஒரு சார்ஜ், க்யூன்னு ஒரு சார்ஜ். நீங்கள் ஏதோ ஒரு க்யூ, இப்போ இது ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது பின்னு வச்சுக்கோங்களேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் க்யூ. நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் க்யூ பியில் இருக்கு, 0. இந்த க்யூ வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. வழக்கம் போல இந்த டிஸ்டன்ஸ் 6 இல்லை எல்னு வச்சுக்கோ. இது ஒரு L/2ன்னு வச்சுக்கோங்க, இது L/2ன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருக்கான ஃபோர்ஸ் F1, இவங்க 2 பேருக்கான ஃபோர்ஸ் F2. ஏன் சார் அந்த க்யூ மேலே கொடுக்குறீங்க? பியில் இருக்கக்கூடிய க்யூ மேலே நெட் ஃபோர்ஸ் 0ன்னு கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. வழக்கம் போல F1 plus F2 equal to 0. அவ்வளோதான் சார். சூப்பராக இருந்துச்சா? ரைட். அடுத்த மாடல் சம் பார்த்துருமா? அடுத்தது இந்த சம் பாருங்க. ப்ளஸ் 16Qன்னு ஒரு சார்ஜ், ப்ளஸ் 9Qன்னு ஒரு சார்ஜ், இங்கே கேபிட்டல் Qன்னு ஒரு சார்ஜ். இப்போ ஒரு 2-3 ஐடியா சொல்லித்தரேன், அதை வச்சு அப்படியே அடுத்தடுத்த சம்முக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. இந்த 16Q என்ன பண்ணும்? இந்த டிஸ்டன்ஸ் 4D, இந்த டிஸ்டன்ஸ் 3Dன்னு எடுத்துக்கலாமா? இந்த 16Q என்ன பண்ணுன்னா F1 அப்படின்ற ஃபோர்ஸ் இந்த டைரக்ட். இப்போ கேள்வி என்ன? ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் Q. இந்த நெட் ஃபோர்ஸ் கேட்குற சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளில் பார்த்ததும் உனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், ஏன்னா நீ படித்த கொஸ்டின் அங்கே வந்திருக்கும். இந்த நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது, நெட் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப ஃபெமிலியர். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் Q. இந்த Q மேலே இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குறாங்க. இது ப்ளஸ்ன்றதுனால இந்த Qவை வெளில தள்ளுது, இதுவும் ப்ளஸ்ன்றதுனால இந்த Qவை வெளில தள்ளுது. ரைட்டா? ஒரே நிமிஷம். இது F2. இப்போ நம்ம நேற்று ஒரு பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, அந்த பேப்பரில் இருக்கிற இதே சம் தான், நம்பர் மட்டும் மாற்றிருக்கேன். அந்த பேப்பர் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டேன். அது ஒரு சம்மா சொல்லித்தரதை விட அந்த ஐடியா சொன்னால் நீங்கள் போட்டுப்பீங்களான்றதுக்காக தான் அந்த ஐடியா பேசிகிட்டு இருக்கேன். கிளாஸ் முடிஞ்சதும் அந்த ஃபஸ்ட்டு 20 சம்மா சால்வ் பண்ணிப்பாரு. நான் சொன்னது தான் அங்கே எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்பராக கொடுத்து நான் சால்வ் பண்ணல. நம்பராக கொடுத்து சால்வ் பண்ணால் வெறும் 20 கொஸ்டினோட கிளாஸ் முடிகிற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் அந்த ஐடியாஸ் எல்லாம் சொல்லிடுறேன், உட்காந்து ஒர்க் பண்ணு. இன்னைக்கு உங்களோட வேலை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது. F1 எவ்வளோங்க சார்? F1 வேணும்னா வழக்கம் போல் K 16Q by 16D². ஏன் சார் 16D²? 4D whole square. 16 போயிடுச்சு. அப்போ F1 வந்து F. இதே மாதிரி 9Qன்றதுனால இங்கே 3Dன்றதுனால F2வும் F தான். 90 டிகிரின்றதுனால ரிசல்டன்ட் வந்து √2 டைம்ஸ் ஆஃப் F. உங்களுக்கு தெரியும் தானே, 2 ஈக்குவல் வெக்டார் F. 2 ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரியில் ஆக்ட் ஆகுது. அப்போ ரிசல்டன்ட் எவ்வளோ? இங்கே பாருங்களேன், இது ஒரு R வெக்டார்னு வச்சுக்கோங்க, இது ஒரு Rன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக ரெண்டுமே 90ஆக இருந்தால் ரிசல்டன்ட் √2 டைம்ஸ் ஆஃப் R. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் 90 டிகிரினாலே P² + Q² படிச்சிருக்கு. √R² + R², 2R² √2R. அப்போ ரெண்டுமே F. சால்வ் பண்ண ஆன்சர். ரைட்டா? ஒரே நிமிஷம் பாய், எந்த சம் நம்பர் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஒரு பேப்பர் சென்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, 1 மார்க் பேப்பர். அந்த பேப்பரில் சம் நம்பர் 5. அவங்க சம் நம்பர் 5 எப்படி கேட்டிருக்காங்க பாரு. இதே √2 டைம்ஸ் தான் ஆன்சர் வருது. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். நான் உனக்கு நம்பர் கொடுத்தேன்ல, அதே மாதிரி இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா -Qன்னு ஒரு சார்ஜ் வச்சுக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா +Qன்னு ஒரு சார்ஜ் வச்சுருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா Q0ன்னு ஒரு சார்ஜ் வச்சுருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸும் A தான், இந்த டிஸ்டன்ஸும் A தான். கேள்வி ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் Q0. கேள்வி புரியுதா உங்களுக்கு? ஃபைண்ட் தி நெட் ஃபோர்ஸ்.
நெட் ஃபோர்ஸ் ஆன் Q நாட். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், இந்த Q நாட்டை தள்ளி விடும் F1. நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், Q நாட்டை அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடும் F2. அப்ப F1 எழுதுங்க, வழக்கம் போல K Q Q நாட் பை இந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் எவ்வளவு, A ஸ்கொயர். F2 பாருங்க, இங்க பிளஸ் மைனஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுக்கு பதிலாக தான் டைரக்ஷன் சொல்றோம். The charge is positive, direction of force outward. Negative na inward. F2 வேணும்னா K Q Q நாட் பை அதே A ஸ்கொயர். அப்போ ஒன்று பண்ணலாமா, ரெண்டு சேமா இருக்கிறதுனால F1 நான் F1 எடுத்துக்கிறேன், F2 நான் F1 எடுத்துக்கிறேன். கரெக்டாக ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி. அப்போ ரிசல்டன்ட் √2 டைம்ஸ் ஆஃப் F. அந்த ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கும். √2 டைம்ஸ் ஆஃப் K Q Q நாட் பை A ஸ்கொயர், இதுதான் அங்கே இருக்கிற ஆப்ஷன். நீ ரொம்ப சிம்பிளா என்ன பண்றேன்னா F1 F2 F மாத்திக்கோங்க, 1F 2F 3F அந்த மாதிரி மாத்திக்கிட்டு ரிசல்டன் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்டா அந்த Fக்கு பதிலா K Q1 Q2 by R ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சம் போறது. இந்த மாடல் கிளியர் தானே? ரைட். அடுத்தது ஒரு ஸ்கொயர் சம் பார்த்துருவோமா? இங்க பாருங்க, இந்த ஸ்கொயர் சம்ல எல்லாமே பிளஸ் Q பிளஸ் Q பிளஸ் Q பிளஸ் Q, ரொம்ப ஈஸியான சம். எப்படி கேட்பாங்கன்னா 4 கார்னர்ல 4 சார்ஜை பிளேஸ் பண்ணியிருக்கேன், நடுவில் ஸ்மால் கியூன்னு ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ். இந்நேரம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க 0 தான் சார். ஏன் சார் 0? இந்த ப்ளஸ் கியூ இந்த டைரக்ஷன் எஃப், என்னது ப்ளஸ் கியூ இருக்கிறதுனால ரிப்பல் பண்ணுது, இதுவும் ப்ளஸ் கியூ, இந்த டைரக்ஷன் எஃப். எஃப்பும் எஃப்பும் கேன்சல் டு ஈச் அதர். அதே மாதிரி இந்த எஃப்பும் இந்த எஃப்பும் கேன்சல் டு ஈச் அதர். ஒருவே இது 1Q இருக்கிறதுனால இது 1F. இன்னும் கேட்டா எல்லா டிஸ்டன்ஸும் ஈக்குவல். இது ஒருவேளை 2Q இருந்தா 2F ஆயிருக்கும், 3Q இருந்தா 3F ஆயிருக்கும். அப்ப நெட் ஃபோர்ஸ் 0. 4 கார்னர்ல, இப்ப சிம்பிள் 1 மார்க். 4 charges are arranged 4 corners of a square. A small cube placed exact center எங்க ஸ்கொயர்ல. Find the net force on small cube. எல்லாமே ஒரே பொலாரிட்டியா இருந்தாதான் 0. சார் ஒருவேளை மேல ரெண்டும் பிளஸ்ஸா இருக்கு, கீழே ரெண்டும் மைனஸா இருக்கு, என்ன சார் பண்றது? பிளஸ் கியூ பிளஸ் கியூ மைனஸ் கியூ மைனஸ் கியூ கியூ. இப்ப நெட் ஃபோர்ஸ் கேட்டான்னு என்ன பண்ணணும்? இது ஒரு எஃப், கேப்ல கவனி எல்லாரும், இது ஒரு எஃப். ஸ்மால் கியூ மைனஸ் கியூ, இது ஒரு எஃப், ஏன்னா மைனஸ்ன்றதால 2 அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2F. இந்த பிளஸ் கியூ இந்த மைனஸ் கியூ 2F, ஏன்னா இது ஒரு எஃப் இது ஒரு எஃப். ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90, ரிசல்டன்ட் √2 டைம்ஸ் ஆஃப் 2F. √2 டைம்ஸ் ஆஃப் 2F. ஒருவேளை அவங்க எஃப்க்கு பதிலா K Q Q பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா √2 டைம்ஸ் ஆஃப் 2 இன்ட்டு K Q Q பை R ஸ்கொயர். அவ்வளோ. நீ எஃப்னு ஞாபகம் வச்சுக்கோ, அங்கே ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சம்மையும் கவனமாக கற்றுக்கணும். சார் அடுத்தது எங்கே போகிறோம்? பிட்பால் சம்மு. பிட்பால் சம்மில் அந்த டான் தீட்டா வச்சு சம் கேட்பாங்க. ஒரு நிமிஷம், ரொம்ப ஈஸியாக கற்றுக் கவனமாக கவனி. பிட்பால் சம்மு, பிட்பால் ப்ராப்ளம் அப்படின்னா என்னங்க சார்? இப்போ 2 பால் வந்து அன்சார்ஜ்டு பால், சார்ஜே கிடையாது. ஸோ ரெண்டுமே அப்படி ஓட்டிகிட்டு இருக்கு. ரெண்டுத்துக்கும் சடனாக பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துட்டு இல்லை சடனாக நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துட்டு ரெண்டும் என்ன பண்ணுன்னா ரிப்பல் பண்ணு, ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, அதனால ரிப்பல்ஸ் டு ஈச் அதர், ரிப்பல்ஸ் டு ஈச் அதர். இப்போ ஒரு நிமிஷம். சிவசக்தி, குட் ஆஃப்டர்நூன் பாய். குட் ஆஃப்டர்நூன். ரைட். ப்ளஸ் ப்ளஸ் ரிப்பல் பண்ணும். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ். இந்த கொஸ்டின் கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். weight of the body always acts downward, mg. tension in the string upward. இந்த angle theta, so இது t cos theta, இந்த இடம் t sin theta. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ரெண்டும் பிளஸ்ஸா இருக்கிறதுனால Fe. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி சம், அழகா கற்றுக்கலாமா? அப்போ மேலே t cos theta இருக்கு mg, t cos thetaவுக்கு mg.
டி சைன் தீட்டாவுக்கு எஃப்இ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. tan தீட்டா ஈக்குவல் டு எஃப்இ பை எம்ஜி. அவ்வளோதான். இந்த எஃப்இ வேல்யூ தெரியும், எம்ஜி வேல்யூ தெரியும், தீட்டா சாதாரணமாக கேட்குற ஒரு 2 மார்க் ப்ராப்ளம். tan theta equal to FE by mg பிட்பால் சம்பந்தம். சார் ஒருவேளை FE டைரக்டா கொடுக்கல என்ன சார் பண்றது? இப்படி எழுதலாமா? tan theta FE க்கு பதிலா k q q by distance square x square இங்க ஒரு mg k q q by x square into mg. அப்போ இங்க இருந்து q தெரியும், q தெரியும், q கொடுத்துருவாங்க 1 மைக்ரோ கூலும், இந்த q கொடுத்துருவாங்க 1 மைக்ரோ கூலும், x 1 meter, mass of the body 1 gram. ஸோ எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா சால்வ் பண்ணி ஒரு தீட்டா வேல்யூ கிடைச்சிடும். தீட்டா வேல்யூ 1 இருந்தது அப்படின்னா இல்லை ஏதோ ஒரு நம்பராக இருந்ததுன்னா தீட்டா வேல்யூ என்ன வருதோ பார்த்துக்கோங்க. ஸோ tan theta equal to 1னா தீட்டா 45 டிகிரி. ஸோ பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி கேட்ட சம்மில் ஒரே ஒரு சம்ம தீட்டா equal to 45 டிகிரின்னு வந்திருக்கும். ஏன்னா இந்த Q வேல்யூ 3ன்னு கொடுத்துருப்பாங்க, இந்த Q வேல்யூ 3ன்னு கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறமா சால்வ் பண்ணால் கீழே இருக்கிறதோ மேலே இருக்கிறது எல்லாம் கேன்சல் ஆகி ஃபைனலாக 1ன்னு வர்ற மாதிரி இருக்கும். அங்கேருந்து கண்டுபிடிக்கணும். பிட்பால் சம்னாலே இனிமேல் உனக்கு ஞாபகம் வர வேண்டியது tan theta equal to FE by mg. தேவைப்பட்டா FEயை உடச்சிக்கோங்க, k q1 q2 by r square. ரைட்டா? அடுத்தது ஃபோர்ஸில் இன்னொரு பிரமாதமான சம். அதே சம் தான் 2025ல் கேட்டிருக்காங்க. இது நீட்டில் கேட்டாங்க. பட் இது என்னன்னா உங்கள் போர்ட் சம் தான். போன வருஷம் பேப்பர் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி. ஆனால் ஏன் ஸ்கோர் குறைஞ்சதுன்னு தெரில, சரியாக படிக்கல, சரியாக புரிஞ்சிக்கல, அவ்வளோதான். இப்போ இந்த சம்மு ரொம்ப ஃபெமிலியர். கற்றுக்குறீங்களா? புரியலன்னா ஸ்டாப் பண்ணிடு. ஏன்னு ஒரு மெட்டல் ஸ்பியர் ஹேவிங் எ சார்ஜ் பிளஸ் கியூ, பின்னு ஒரு மெட்டல் ஸ்பியர் ஹேவிங் எ சார்ஜ் பிளஸ் கியூ, சின்னு ஒரு அன்சார்ஜ்டு பாடி. இப்போ என்ன பண்றேன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி ஆர், இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி ஆர். அப்போ இங்கே எஃப் என்ன? எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கியூ ஸ்கொயர் பை 1 பை ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான். கே வேணா வச்சுக்கோங்க. இந்த அன்சார்ஜை கொண்டு போயிட்டு இங்கே தொடறேன். இந்த அன்சார்ஜை கொண்டு போயிட்டு ஏவோட டச் பண்றேன். இப்போ என்ன ஆகும்? ஏல இருக்கிறது ஒரு கியூ, அன்சார்ஜ்டு ஒரு 0 பை 2. சார்ஜஸ் என்ன பண்ணிக்கணும்? இப்போ சார்ஜஸ்க்கு நிஜமாலுமே நல்ல மனசுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுத்துரும். என்கிட்ட கியூ தான் இருக்கு, நீ தான் ஒரு பேச்சுக்கு சி அப்படின்னா நீ என்னை டச் பண்ணும்போது என்கிட்ட இருக்கிற பாதியை நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். அப்போ இதுவும் கியூ பை 2 ஆயிடுது, இதுவும் கியூ பை 2 ஆயிடுது. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஏவை டச் பண்ணதும் கியூ பை 2 கியூ பை 2. இப்போ ஏ வந்து கியூ பை 2 மாறிடுச்சு. அடுத்தது இந்த சி எடுத்துட்டு வந்து மறுபடியும் பியை டச் பண்றேன். ஏற்கனவே பில ஒரு கியூ, சில ஒரு கியூ பை 2 பை 2, 2q பிளஸ் கியூ 3q பை 2 பை 2 3q பை 4. அப்ப டச் பண்ண பிறகு இது 3q பை 4. இப்ப நியூ ஃபோர்ஸ் கேட்கறாங்க, எஃப் டாஷ் கேட்கறாங்க. டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் தான். அப்ப டிஸ்டன்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எங்க கியூ ஸ்கொயர் இருக்கோ அங்க எஃப் எழுதணும்ல. அப்ப இங்க என்ன ஆகுது? 3q ஸ்கொயர் பை 8 q ஸ்கொயர் எஃப். அப்ப நியூ ஃபோர்ஸ் 3f பை 8. சூப்பரா இல்ல? அற்புதமான சம்பர். நீட்டோட 2025 ஓடுது. உங்க போர்டில் இருக்கிற அதே சம் தான். அன்சார்ஜ்டு பாடியை சார்ஜ்டு பாடியோட டச் பண்ணீங்கன்னா சார்ஜஸ் ஷேர் ஆகிடும். திரும்ப பில டச் பண்ணா அது ரெண்டுத்துக்கும் ஷேர் பண்ணிக்கும். ஃபைண்ட் த நியூ ஃபோர்ஸ்னு கேட்பாங்க. ஸோ நியூ ஃபோர்ஸ் எஃப் டாஷ் ஈக்குவல் டு 3f பை 8. இந்த ஒரு சம் சொல்றேன், ட்ரை பண்றீங்களா? டவுட் சார். சொல்ல இப்போ ஏ வந்து சி அன்சார்ஜ் பாடியை டச் பண்ணும்போது கியூ வந்து 2q பை 2 சார்ஜ் ஷேர் பண்ணிடுச்சு. இப்போ அதே கியூ பை 2 வந்து பியோட டச் பண்ணும்போது கியூ பை 2ல ஏதாவது கொஞ்சமா ஷேர் ஆச்சுன்னா அது எப்படி சார் ஏவோட சார்ஜ் கியூ பை 2னே இருக்கு? ஏ வந்து கியூ பை 2 மாறிடுச்சு இல்லை, நான் அதுக்கப்புறம் ஏவை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. சி தான் பியை டச் பண்ணுது. சில ஒரு பி கியூ பை 2 இருக்கா, பில ஒரு கியூ இருக்கா? ஆமா. ஓ, சி வந்து கியூவை டச் பண்ணி சார்ஜ் ஷேர் பண்ணிக்குது. அதாவது இப்போ திருப்பி அன்சார்ஜ் ஆயிடுச்சா? இல்ல 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 குழப்பிக்கிறேன், ஒரே நிமிஷம் கவனி. திரும்ப ஏவோட சார்ஜோட வேல்யூ கியூ, ரைட்டா? பியோடது கியூ. ரெண்டு பேருக்குமான ஃபோர்ஸ் கியூ ஸ்கொயர், கரெக்டா? எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கியூ ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் சேம் பண்றதுனால. அப்ப இனிமேல் எங்கெல்லாம் கியூ ஸ்கொயர் பாக்குறியோ அங்கெல்லாம் எஃப் போடணும், கரெக்ட் தானே? ஸோ இப்போ சி அப்படின்ற ஒரு அன்சார்ஜ்டு பாடியை கொண்டு போய் ஏவோட டச் பண்றேன், சார்ஜஸ் ஷேர் ஆயிடும். கியூ பிளஸ் 0 பை 2னா
இப்போ ஏ வந்து Q/2 மாறிடுது, சி வந்து Q/2 மாறிடுது. கரெக்டா? எஸ் சார். இது வரைக்கும் கிளியர் தானே? எஸ் சார். டேய் புரிஞ்சுதா புரியல? புரியலன்னா புரியலன்னு சொல்லி இன்னொரு டைம் சொல்லி தரேன். இது வரைக்கும் புரிஞ்சுச்சு. ரைட். இது புரிஞ்சிச்சு சார். ஒரே அதான் நிமிஷம். அந்த ஓகே. இப்போ ஏ Q/2 மாறிடுச்சு இல்ல? எஸ் சார். இனிமேல் அதை டிஸ்டர்ப் பண்ணாது, அது அப்படியே அங்கேயே இருக்கட்டும். இந்த சியை மறுபடியும் கொண்டு போயிட்டு பியோட டச் பண்ணு. பில ஏற்கனவே எவ்வளவு இருக்கு? Q சி எவ்வளவு இருக்கு? Q/2. ரெண்டும் ஷேர் பண்ணிங்கன்னா Q plus Q/2/2. பசங்க பண்ற தப்பு என்னன்னா Q plus Q/2 போட்டு அப்படியே விட்டுறாங்க, 3Q/2 மட்டும் வச்சுக்கிறாங்க. அது ரெண்டும் ஷேர் ஆகணும்னா by 2. அப்ப by 2 என்ன ஆகுது? 3Q 2Q plus Q 3Q/4 ஆயிடுதா பாரு. எஸ் சார். அப்ப இந்த இடம் 3Q/4. இப்போ ஃபைண்ட் த நியூ ஃபேர்ஸ். f dash கேக்குறாங்களா? எஸ் சார். அப்ப 3Q² 8 ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் தேர் சார்ஜஸ் ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணு. ஓகே சார். Q² ஓகே F. சார். அப்ப 3F/8. ஓகே சார். கிளியர்? இதான் சம். பை இந்த சம் யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். ட்ரை பண்ணுங்க. 2Qன்னு ஏன்ற ஒரு ஸ்பியர், 4Qன்னு பின்ற ஸ்பியர் ஆர் டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கேன். ஒரு அன்சார்ஜ்டு பாடி சி ஃபர்ஸ்ட் ஏவை டச் பண்ணுது, தென் பியை டச் பண்ணுது. ஃபைண்ட் த நியூ ஃபோர்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. உங்களால சொல்ல முடியுமா? உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். சீக்கிரம். ஆன்சர் பா. எவ்வளவு நேரமா? சார் 5/2F சார். 5/2F செக் பண்ணிடுமா? ஆக்சுவலாக 2Q டச் பண்ணும் பொழுது ஏ வந்து Qவா மாறிடும், சி வந்து Qவா மாறிடும். ஏன்னா 2Q + 0/2. திரும்ப சியை கொண்டு வந்து 4Q டச் பண்ணும்போது 4Q + Q/2 5Q/2. இப்போ பி வந்து 5Q/2. இப்போ நியூ ஃபோர்ஸ் F dash 5Q²/2 Q²F. சூப்பராக சொன்னீங்க. இப்போ 5F/2. இப்போ கற்றுக்கிட்டீங்களா? இவ்வளோதான் சம். இந்த மாடலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. ரைட். ஸோ அடுத்தது இது இன்னும் ஃபோர்ஸில் ஒரே ஒரு சம் தான் மீதி இருக்கு, அதையும் சொல்லி கொடுத்துறேன். ஏல வந்து Qன்னு ஒரு சார்ஜ் வச்சிருக்கேன், பியில் Qன்னு ஒரு சார்ஜ் வச்சிருக்கேன். டிஸ்டன்ஸ் F, ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Q². ஏல இருந்து 25% ரிமூவ் பண்றேன், பியோட 25% ஆட் பண்றேன். ஃபைண்ட் த நியூ ஃபோர்ஸ். இப்போ நியூ ஃபோர்ஸ் கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். இப்போ 25% ரிமூவ் பண்றேன்னா ஏ என்ன ஆயிடுது? Q - Q/4. பி என்ன ஆயிடுது? Q + Q/4. டிஸ்டன்ஸ் என்ன? R. அப்போ 4Q - Q, இங்கே 3Q/4, இங்கே 5Q/4, 15Q²/16, 15/16 F. அவ்வளோதான். இந்த சம்மும் கேட்குற சம் தான். இந்த ரிமூவ் பண்ணி பக்கத்து சார்ஜஸோட ஆட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் சார்ஜில் இருந்து 25% ரிமூவ் பண்ணி செகண்டில் 25% வச்சுட்டா என்ன ஆகும்? கற்றுக்கிட்டீங்களா? இதே மாதிரி தான் ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜில் இருந்து 50% ரிமூவ் பண்ணுங்க, செகண்ட் சார்ஜஸில் 50% ஆட் பண்ணுங்க. ஃபைண்ட் த நியூ ஃபோர்ஸ். டக்குன்னு சொல்லு. நீ ட்ரெயின்டா இருந்தா நான் கொஸ்டின் முடிக்கிறதுக்குள்ள நீ சொல்லியிருப்ப. த்ரீ பை ஃபோர் அவ்வளோதான். 3/4F. சூப்பராக சொன்னீங்க. ஸோ இது ஒரு Q/2, இது ஒரு 3Q/2.
ஸோ 3q² 3f/4 இந்த மாடலையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் ஃபோர்ஸ் சம்பந்தமாக என்னெல்லாம் கொஷின் கேட்பாங்க 2 மார்க் 3 மார்க் எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம் இல்லையா. அடுத்தது ஃபீல்டு போயிடலாமா. ஃபீல்டு முடிச்சா இந்த லெசன் முடிஞ்சிடும். பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஈவினிங் முடிச்சிடலாம். ஏன்னா இதுவும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் வெயிட்டேஜ் டாபிக்ன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடிடலாம். ஏன்னா சம் நிறைய இருக்கும், அளவெல்லாம் இருக்கும். புரியாத போயிட்டுனா ரொம்ப போயிடும். பேரலாக எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டே வாங்க. ஒரு டைம் உங்களுக்கு செமி கண்டக்டரும் ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா உங்களை காப்பாற்ற போகிறதே செமி கண்டக்டர் தான், இருக்கிறதே ரொம்ப ஈஸி. சரி, செக் பண்ணிடுமா. அடுத்தது ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், இது E. எலக்ட்ரிக் ஃபீல்டு F/Q. யூனிட் என்னங்க சார்? நியூட்டன் பெர் கூலும். ஃபார்முலா நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். நியூட்டனுக்கு பதிலாக mL/T⁻², கூலும்க்கு பதிலாக AT மைனஸ் இன்வர்ஸ். சால்வ் பண்ணால் ஏதோ ஒரு டைமென்ஷன் சால்வ் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்கேலாரா வெக்டாரா? சத்தியமாக வெக்டார் தான். ஏன்னா சார்ஜ் பாசிட்டிவாக இருந்தால் ஃபீல்டு அவுட்வர்ட், சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் ஃபீல்டு இன்வர்ட். அப்போ வெக்டார் குவான்டிட்டி ரைட்டா. பையில ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஸ்கேலாரா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஸ்கேலாரா சார்? இல்லம்மா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் தானம்மா. இட் ஹாஸ் a direction. Direction of magnetic field is given by right hand thumb rule, right hand palm rule, right hand corkscrew rule எல்லாம் சொல்லி கொடுத்தனே, மறந்துட்டியா நீனே? ஓகே சார். ஃபீல்டுனாலே கிராவிடேஷனல் ஃபீல்டாக இருந்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தாலும் எல்லாருமே வெக்டார் தான். பிகாஸ் இட் ஹாஸ் அ டைரக்ஷன். அந்த டைரக்ஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரூல் கண்டிப்பாக இருக்கும். ரைட்டா? ரைட். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். இது சாதாரணமாக ஒரு 2 மார்க்கில் ஒரு குட்டிக்கோண்டு ஒரு டெரிவேஷன் தான் தேவைப்படும் உங்களுக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். சரி, எப்படி கேட்பாங்க இங்கே பாருங்களேன். ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். இங்கே Q0 அப்படின்னு ஒரு சார்ஜை வைக்கிறேன். இவங்க 2 பேருக்குமான ஃபோர்ஸு Q0 பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஃபோர்ஸுக்கு பதிலாக ஃபீல்டுக்கு பதிலாக F/Q இல்லை, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் யாரை வச்சிங்களோ. அப்போ இங்கே Q0 பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு Q0 பை எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். ஈக்கு பதிலாக KQ/R². இதுதான் ஃபார்முலா. இங்கே E இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/R². ஞாபகம் இருக்குல்ல. இங்கேருந்து E2/E1 = R1² சம் கேட்கலாம். ரைட், இவ்வளோ தான். அங்கே என்னெல்லாம் படிச்சிங்களோ அதே தான் இங்கேயுமே. நல் பாயிண்ட் சம், ஈக்குலிபிரியம் சம், இங்கே நல் பாயிண்ட் சம். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ், அங்கே ஃபைண்ட் த நெட் ஃபீல்டுங்க. ஒன்றும் இல்லை, குழப்பிக்காத. இப்போ ஒரு சம் பார்த்தோம் இல்லையா, இங்கே +Q இருக்குது, இங்கே +Q இருக்குது, இங்கே ஒரு கேபிட்டல் Q வச்சுட்டு ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் Q ஆன் கேபிட்டல் Q. ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த Qவை தூக்கிட்டு பாயிண்ட் மட்டும் வச்சிங்கன்னா நெட் ஃபீல்டு. இந்த +Qவால் ஃபீல்டு E, இந்த +Qவால் ஃபீல்டு E 90 டிகிரி √2 டைம்ஸ் ஆஃப் E. எங்கே ஃபோர்ஸில் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதே தான் ஃபீல்டு. ஃபோர்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜை வைப்பீங்க, ஃபீல்டில் சார்ஜை வைக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக பாயிண்ட். அதனால ஃபோர்ஸை அப்படியே திரும்ப ரிவைஸ் பண்ணு. அங்கே எக்ஸ்ட்ரா வைக்கிற சார்ஜை தூக்கிட்டு பாயிண்ட் வச்சிங்கன்னா ஃபீல்டு. சரி, இன்னும் சரியாக புரியல அப்படின்னா இங்கே இப்போ ஸ்கொயர் சம்மில் 4 கார்னரில் 4 சார்ஜ் இருக்கு. சென்டரில் ஒரு சார்ஜை வச்சிங்கன்னா நெட் ஃபோர்ஸ் கேட்பாங்க. சென்டரில் வெறும் பாயிண்ட் மட்டும் வச்சிங்கன்னா நெட் ஃபீல்டு கேட்பாங்க. அப்போ நெட் ஃபீல்டுன்னா இது E, இந்த டைரக்ஷன் E. அப்போ இதுவுமே E, இதுவுமே E. அப்போ நெட் ஃபீல்டு கண்டிப்பாக 0. தெரியுதா? அதனால அதை படிச்சிங்கன்னா இது படித்த மாதிரி தான். அங்கே இருக்கிற Qவை தட்டி விட்டுருங்க, ஃபீல்டாக மாறிடும். யார் மேலே கேட்குறாங்களோ ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அங்கே சார்ஜ் இருக்கும். சார்ஜ் தட்டி விட்டுட்டிங்கன்னா நெட் ஃபீல்டு. அவ்வளோதான். அதனால் அங்கே படித்தது எல்லாத்தையும் திருப்பி படிச்சுக்கோங்க. அடுத்தது ஹாலோஸ்பியரையும் சாலிட் ஸ்பியரையும் கற்றுக் கொடுத்துறேன், நல்லா கற்றுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஹாலோஸ்பியர், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர். இப்போ பிரச்சனைனா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஹாலோஸ்பியர்னாலும்
ஸ்பெரிக்கல் ஷெல்லுனாலும் சாலிட் கண்டக்டிங் அப்படின்னாலும் எல்லாம் ஒரே கொஸ்டின் தான். உங்க கொஸ்டினை ரீட் பண்றீங்க. ஹாலோஸ்பியர், ஸ்பெரிக்கல் ஷெல், சாலிட் கண்டக்டிங் எதுவா இருந்தாலும் ஒரே கொஸ்டின் தான். ஹாலோஸ்பியர்னா சார்ஜஸ் எல்லாம் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்கும். இதுல தவிர்க்க முடியாத 2 கொஸ்டின் இருக்கு, அதனால நல்லா கத்துக்கோங்க. சார்ஜஸ் சர்ஃபேஸ்ல ஃபுல்லா சார்ஜஸ் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் கேபிட்டலா. அவுட் சைட்ல ஃபீல்டு அப்படின்னா ஆர் கிரேட்டர் தன் ஆர்ல கே கியூ பை ஆர் ஸ்கொயர். ஆன்ல ஃபீல்டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர். இன்சைட்ல ஃபீல்டு 0. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹாலோஸ்பியர்னாலும் ஸ்பெரிக்கல் ஷெல்லுனாலும் சாலிட் கண்டக்டிங் ஸ்பியர்னாலும் ஒரே கொஸ்டின் தான். அது என்னங்க சார் சாலிட் கண்டக்டிங்? அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா, உங்க கொஸ்டின் பேப்பர்ல சார்ஜஸ் எல்லாம் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் லொக்கேட் ஆகியிருக்குன்னு சொன்னாங்கன்னா அது கண்டக்டிங் ஸ்பியர். சார்ஜஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட், இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள. இப்போ இந்த கிராஃப் எப்படி சார் இருக்கும்? இப்போ இந்த கிராஃப் படிச்சுக்கோங்க. 1 மார்க் கிராஃப். கிராஃப் இன்சைட்ல 0, இது ஆர் ஈக்குவல் டு ஆர். அப்போ இந்த இடம் ஆர் லெஸ் தென் ஆர் தானே. ஆர் லெஸ் தென் ஆர்னா இன்சைடு. அப்போ இன்சைட்ல ஃபுல்லா 0 தான், இங்க எதுவுமே வரக்கூடாது. இங்க இன்சைட் ஃபுல்லா 0 தான். அவுட் சைட்ல ப்ரொபோர்ஷனல் டு 1/r². இந்த கிராஃப் வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஹாலோஸ்பியரோட ஈக்கும் ஆருக்குமான கிராஃப், ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ஈக்கும் ஆருக்குமான கிராஃப், சாலிட் கண்டக்டிங் ஈக்கும் ஆருக்குமான கிராஃப். உன்னை ஏமாத்துறதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 10 சென்டிமீட்டர். 12th சென்டிமீட்டர்ல ஃபீல்டு, 8th சென்டிமீட்டர்ல ஃபீல்டு. இப்போ 8th சென்டிமீட்டரா, உடனே கே கியூ பை 8² போட்டுறக்கூடாது. ஏன்னா இன்சைடு. அப்போ இன்சைடுனா உனக்கு நல்லா தெரியும் 0. நீங்க இந்த கொஸ்டின் வரும்பொழுது முதல்ல அந்த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியரை பார்க்கணும். அது 10 இருந்ததுன்னா 10 விட அதிகமா இருக்குன்னா அவுட் சைடு கண்டுபிடிங்க. 10 விட கம்மியா இருக்குன்னா இன்சைடு. ஹாலோ, ஸ்பெரிக்கல் ஷெல், சாலிட் கண்டக்டிங், இன்சைடு ஷியரா 0. கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது கிராஃப் செக் பண்ணிக்கோ. ஹாலோஸ்பியரோட ஃபீல்டு கிராஃப். ஹாலோஸ்பியரோட பொட்டென்ஷியல் கிராஃப் வேற, இது ஹாலோஸ்பியரோட ஃபீல்டு கிராஃப். அடுத்தது சாலிட் நான் கண்டக்டிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா நல்லா படிச்சாகணும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நான் கண்டக்டிங்னு அவங்க கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்க மாட்டாங்களே. சார்ஜஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இப்படி கொடுத்துருப்பாங்க. என்ன அர்த்தம்னா சார்ஜஸ் எல்லாம் அந்த ஸ்பியருக்குள்ளாரு யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அப்படி இருந்தா அது நான் கண்டக்டிங். சர்ஃபேஸ்ல இருந்தா கண்டக்டிங். இந்த ரேடியஸ் ஆர். அவுட் சைட்ல ஃபீல்டு, ஆன்ல ஃபீல்டு, இன்சைட்ல ஃபீல்டு. டைரக்டா ஃபார்முலா மட்டும் கத்துக்கோ. அவுட் சைட்ல கே கியூ பை ஆர்², ஆன்ல கே கியூ பை கேபிட்டல் ஆர்². வேணும்னா கேவை உடச்சிக்கோங்க, 1/4πε. இன்சைட்ல கே கியூ ஆர் பை ஆர்². அப்போ இன்சைட்ல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், தெரியுதா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அவுட் சைட்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். இங்கே தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. கேர்ஃபுல்லா கவனி. ஆருக்கும் ஈக்கும் ட்ரா பண்றேன் சார். ஆர் 0 சார், அப்ப ஃபீல்டு 0. ஆர் ஈக்குவல் டு ஆர் வர்ற வரைக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர், அப்ப ஸ்ட்ரைட் லைன். தென் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/r². அப்போ சென்டர்ல இருந்து வெளியில வர 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 ஃபீல்டு அதிகமாயிட்டே இருக்கும். ஆரிஜின்ல இருந்து வெளில வர வர சர்ஃபேஸ் வர்ற வரைக்கும் ஃபீல்டு அதிகமாயிட்டே இருக்கும். சர்ஃபேஸை தாண்டி அவுட் சைடு வரும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப சாலிட் நான் கண்டக்டிங் கிராஃபை செக் பண்ணிக்கோ. சாலிட் கண்டக்டிங் கிராஃபை செக் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு கொஷின் வழக்கமா கேட்கிற ரேஷியோ கொஷின் கத்துக்கலாமா? இந்த ஒரு கொஷின் மட்டும் ஒரு டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. அடுத்து டார்க் போயிடலாம். இங்க வாங்க. ஒரு ஸ்பியர் ஸ்பியரோட ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். 12th சென்டிமீட்டர்ல ஃபீல்டு E1. உங்களுக்கு புரியறதுக்காக நான் E அவுட்னு எழுதிக்கிறேன். 8th சென்டிமீட்டர்ல ஃபீல்டு E in. எப்போ பார்த்தாலும் கேட்டுனே இருப்பாங்க அந்த கொஸ்டினை.
இ அவுட்டுக்கும் இ இன்னுக்கும் ரேஷியோ சொல்லுங்க. சார்ஜஸ் வந்து Q, எங்க பார்த்தாலும் Q தான் லொக்கேட் ஆயிருக்கு. இ அவுட்டுக்கு என்னப்பா ஃபார்முலா? கே Q பை ஆர் ஸ்கொயர். அப்போ 1 பை ஆர் ஸ்கொயர். இ இன்னுக்கு என்ன ஃபார்முலா? கே QR பை ஆர் கியூப். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இ அவுட்டுக்கு பதிலா 1 பை ஆர் அவுட் ஸ்கொயர். ஏன்னா இங்க ஆர் ஸ்கொயர் உனக்கு புரியறதுக்காக அவுட்டு. இன்சைட்ல ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்படியே எங்க இன் இருக்கோ அங்கேயே ஆர் இன்னு பை ஆர் கியூபு. இதுதான் அந்த ஃபார்முலா. ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாம். அசால்ட்டா சால்வ் பண்ணலாம். எப்பெல்லாம் இ அவுட் பை இன்னு கேட்குறாங்களோ நீங்க இதே மாதிரி படிச்சுக்கோங்க. ஆர் கியூப் பை ஆர் அவுட் ஸ்கொயர் டாட் ஆர் இன்னு. ஆர் கியூப் 10 கியூப். எல்லாம் சென்டிமீட்டர்னால மேலேயும் கியூபு கீழேயும் கியூபு. பாருங்க 2 + 1 3 3 கேன்சல் ஆயிடும். 10 கியூபு 12 ஸ்கொயரு 8 ஸ்கொயர். சால்வ் பண்ணா 1000 பை 144 இன்ட்டு 64. ஏதோ ஒரு ஆன்சர். ஃபைனலாக ஒரு ரேஷியோ வரும். இந்த மாடல் செம்ம எல்லாருமே நல்லா படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சாலிட் நான் கண்டக்டிங்ல அவுட் சைடுக்கும் இன்சைடுக்கும் ரேஷியோ கேட்பாங்க. ஏன் சார் அது ஹாலோவுக்கு கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஹாலோவோட இன்சைட் 0, ஸ்பெரிக்கல் ஷெல்லோட இன்சைட் 0. நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்தது. ஸோ இதோட அந்த ஃபீல்டு முடியுது. ஃபீல்டு நான் சொன்ன கிராஃப் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துக்கோ. அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த லெசன் முடிச்சிடுறேன். 3:45 4:15 ஆர் 4:30க்குலாம் முடிச்சு கொடுத்துறேன். பிரேக் ஏதாவது தேவைப்படுதா? ஹர்ஜிதா, ஹரிசங்கர், ஹவிஷா, ஜெரோம், ஜோஷ்வா, நேஹா, பிரத்திகா, பிரியரஞ்சினி வாசன். டைரக்டா இப்போ 4:15 வரைக்கும் முடிச்சிருவோமா? பதில் சொல்லு. உன்னோட கம்ஃபர்ட். ஓகே சார். ஓகே சார். ரைட். எஸ் சார். ஏன்னா நான் கேட்டேன்லாம் சொல்ல வேண்டாம். உனக்கு சொல்ல சரி எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. என்னோட வேலை இதுதான். எனக்கு பிசிக்ஸ் சொல்லி தரது மட்டும்தான் வேலை. அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதனால் யாராவது மாட்டினீங்கன்னா பரவாயில்லன்னு நான் மட்டும் எடுத்துனே உட்காந்துருப்பேன். ஸோ நான் டயர்டாக மாட்டேன். உனக்கு சப்போஸ் தேவைன்னா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். பட் வேணான்னு சொன்னதால 4:15க்கு இந்த லெசன் முடிச்சு கொடுத்துறேன். அடுத்தது ஈவினிங் வந்தீங்கன்னா பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இன்னைக்கு உங்களோட வேலை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் எந்த சம் எடுத்து பார்த்தாலும் நான் சொன்ன ஐடியா அங்கே இருக்கும். என்ன, எனக்கு டைம் இல்லாததுனால ஒரு சம்மா போட்டு காட்ட முடியல. அதனால இந்த சம் இப்படி கேட்பாங்க, இப்படி டேட்டா எடுக்கணும், இதுதான் அந்த சம்மோட ஐடியா. ஸோ இது நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். ஒரு ஐடியாவுக்கு ஒரு சம்மை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த பேப்பரை நம்ம ஒன்றும் இல்லாத பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட சேர்ந்து வேலை செய்யுங்க. ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரைட்டா? அடுத்தது ஆக்சியல் லைன் ஈக்குட்டோரியல்ல கிளாஸ் முடிஞ்சதும் டெரிவேஷன் எழுதி பார்த்துக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஆக்சியல் லைன், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஈக்குட்டோரியல் லைனு, டைபோல். முதல்ல டைபோல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டைபோல். ஸோ 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். உங்களோட செப்பல் தான் டைபோல். ஒரு ஞாபகத்துக்காக லெஃப்ட்ல இருக்கிற ஒரு செப்பல், ரைட்ல இருக்கிற ஒரு செப்பல் பக்கத்துல தான் விட முடியுமே தவிர ஒரு செப்பலை இங்கேயும் ஒரு செப்பலை சிங்கப்பூர்லையும் விட முடியாது. ஸோ 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். இது டைபோல். அப்போ மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூக்கு தான் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் பி. பி ஃபார்முலா என்னங்க சார்? Q இன்ட்டு 2D. கூலும் மீட்டர் தெரியாம சென்டிமீட்டர்னு படிச்சிடாத. யூனிட் ஆஃப் டைபோல் மூமெண்ட் ஒரு விஷயம் என்சிஆர்டி கொஷின். எல்லாம் சென்டிமீட்டர் கூலோமீட்டர் இருக்கும். ஸ்மால் சி இருந்தா போடக்கூடாது. கேபிட்டல் சி எம். தப்பு பண்ணியிருக்காங்க பசங்க. அதனால தான் உன்ட்ட சொல்றேன். Q இன்ட்டு 2D. பிக்கு பதிலாக Q இன்ட்டு 2D. டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட் ஆல்வேஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். கற்றுக்கிட்டீங்களா? வேணா 2 மார்க்ல வாட் இஸ் டைபோல் அண்ட் டைபோல் மூமெண்ட்னு கேட்கலாம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே ப்ராப்ளமாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம், கொஷின்ஸ் இருக்கலாம். எல்லாமே தெரிஞ்சுட்டு போகணும். வாட் இஸ் டைபோல்? 2 equal and opposite charges separated by a small distance. What is dipole moment? A product of any one of the charges, distance between them. கத்துக்கிட்டீங்களா? இப்போ யாரா சொல்லுங்க. இப்போ லென்த் ஆஃப் அ டைபோல். இங்கே தான் தப்பு பண்ணுறீங்களா, சரியா யோசிக்கிறீங்களான்னு செக் பண்ணுறேன். லென்த் ஆஃப் டைபோல் 10 சென்டிமீட்டர். இதை டின்னு எடுப்பீங்களா 2Dன்னு எடுப்பீங்களா? 2D. அவ்வளோதான். 2Dன்னு எடுத்து சம் போடணும். நீ ஆர்வ கோளாறுல லென்த்னு பார்த்ததும் டின்னு எழுதிடுவேன். சால்வ் பண்ணும்பொழுது ஒரு 2 எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை ஆகிடும். ஆன்சர் டபுள் ஆகிடும். ஆப்ஷன் ஏல இருக்கும். டிக் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு வந்துடுவீங்க. இது வழக்கமாக நடக்கிற தப்பு தான்.
அதே மாதிரி பார் மேக்னெட்டோட லென்த்து கேபிட்டல் M ஈக்குவல் டு M இன்ட்டு 2L, லென்த் ஆஃப் பார் மேக்னெட் 10 சென்டிமீட்டர், அங்கேயும் 2L ஈக்குவல் டு 10 தான் எடுக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இப்போ வரப்போகிற 15 மினிட்ஸ் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமான ஆட்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. வாங்க அப்படி டைபோலை கொண்டு போயிட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறேன். டைபோல் இஸ் placed in a uniform electric field. Uniform electric fieldல டைபோலை பிளேஸ் பண்ணியிருக்கேன். டைபோல்னாலே டபுள் போல் -q1 + q separated by a small distance. இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. சார்ஜ் இஸ் பாசிட்டிவ், டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு. சார்ஜ் இஸ் நெகட்டிவ், ஆப்போசிட். இந்த டிஸ்டன்ஸ் வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ அந்த டெரிவேஷன் உங்களுக்கு தெரியும், எழுதி பார்த்துருப்பீங்க. எஃப்க்கு பதிலாக ஒரு QE, இந்த எஃப்க்கு பதிலாக ஒரு -QE. இங்கே ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நல்லா கற்றுக்கோங்க. Two equal and opposite forces acts on a body, it forms a couple. எங்கெல்லாம் கப்புள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். டார்க், ஸோ டார்க் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்கே தான் ஆரம்பிக்கணும். முதல்ல வழக்கம் போல் இந்த கதையை எழுதிருங்க. டைபோல் கொண்டு போயிட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறேன். +q வந்து எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுது, -q வந்து எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுது. ஸோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி, இட் ஃபார்ம்ஸ் ஏ கப்புள். எங்கெல்லாம் கப்புள் இருக்குமோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். டார்க்கோட ஈக்குவேஷன் எஃப் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ எஃப்க்கு பதிலாக ஒரு QE, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த இடம் 2D sin θ. ஏன்னா இது தீட்டா, sin θ எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபார்சிஸ், சால்வ் பண்ணிங்கன்னா 2D sin θ. ரைட்டா? நீ வேணா இப்போ இன்னைக்கு டேட் என்ன 16, இன்னைக்கு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான். இதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் ப்ராப்ளம், அட்லீஸ்ட் ஒரு 3 மார்க் ப்ராப்ளம், அட்லீஸ்ட் ஒரு 1 மார்க் ப்ராப்ளம், ஏதாவது ஒன்று வருதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கோ. டார்க்கில் கொஸ்டின் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. ஒன்று இந்த டார்க், இல்லைனா மேக்னட்டிசத்தில் இருக்கிற டார்க். சால்வ் பண்ணிங்கன்னா ஈயை மட்டும் விட்டுருங்க. Q × 2D P. அப்போ டார்க் வேணும்னா PE sin θ. ரைட் சார், PE sin θ. இப்போ முக்கியமான விஷயம் 3 விஷயம் இருக்கு. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் -q + q சேம் டைரக்ஷனில் பிளேஸ் பண்ணீங்கன்னா θ 0, அப்போ டார்க் 0. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைபோல ஆப்போசிட்ல, அதாவது -q + q இப்படி பண்ணணும். டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் θ 180, டார்க் 0, θ 90, τ = PE, டார்க் மேக்ஸிமம். இந்த கதையெல்லாம் உனக்கு தெரியும். θ 0, டார்க் 0, 180 0, 90 மேக்ஸிமம். சரி, அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இதில் சம் கேட்பாங்கன்னு சொன்னீங்களே, எப்படி கேட்பாங்க? இதில் நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் அனுப்பிச்சேன்ல, அதில் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு கொஷின் இது தான். ஒரே நிமிஷம். இந்த கொஷின் பாருங்க. இந்த கொஸ்டின் கவனி. த எலக்ட்ரிக் டைபோல் ஆஃப் லென்த் 2 சென்டிமீட்டர் அப்படின்னா 2D = 2 சென்டிமீட்டர், 2D = 2 சென்டிமீட்டர் 10⁻⁻². ஒரே மாடல் சம் தான், வழக்கம் போல் அப்படியே வளைச்சி வச்சு அதே தான் கேட்பாங்க. ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி வித் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நல்லா கற்றுக்கோ, டைபோல் மொமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் 30 டிகிரி. வேற ஏதாவது கொடுத்துட போகிறாங்க. டைபோல் மொமெண்ட்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் தான் நீங்கள் பார்க்கணும். வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு 10⁻⁵. டார்க் வேல்யூ 8 × 10⁻⁻3. இது பேசிக் நீட் கொஷின், பேசிக் போர்ட் கொஷின், எப்போ பார்த்தாலும் கேட்டு இருப்பாங்க. மேக்னட்யூட் ஆஃப் சார்ஜ் கேட்குறாங்க. சார், டவுக்கு பதிலாக P sin θன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் சார்ஜ் கேட்குறாங்க. P எங்கே மறைஞ்சிருக்கு? சொல்லுமா. E வந்து 2 × 10⁻⁵. எதுமா? 2 × 10⁻⁵. ஓ சாரிம்மா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டா
2 into Yes, sir. ரைட் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். 2d வந்து 2 into 10 power minus 2 கரெக்ட் தான். இது இங்க 2 into போட்டு இங்க 10 power 5 போட்டான், அதான் குழப்பிக்கிட்டேன். சரி நான் பண்ண தப்பு நீங்க பண்ணாதீங்க. tau equal to q into 2d sin 30 degree. டவுக்கு பதிலா 8 into 10 power minus 3, q பதிலா தெரியாது, 2dக்கு பதிலா 2 into 10 power minus 2, க்கு பதிலா 2 into 10 power plus 5, sin 30 1/2. இந்த 2க்கு 2 போயிடுச்சு, இந்த 2க்கு இது 4 ஆயிடுச்சு. பவரை காலி பண்ணு. இந்த -2க்கு இங்க -1 இருக்கு, தென் வேற அந்த பக்கம் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ q equal to இங்க 10 power plus 5 இருக்கு, அந்த பக்கம் போயிடுச்சு. 4 into 10 power minus 6, 4 மைக்ரோ கூலும். ஆப்ஷன் 1. எப்போ பார்த்தாலும் q கேட்கலாம். ஒரே சிம்பிள் ஐடியா தான். டவுக்கு பதிலாக p sin தீட்டா. இங்க என்ன கேட்டுற முடியும்? டவு கொடுத்துட்டு e கொடுத்துட்டு தீட்டா கொடுத்துட்டு p கேட்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரீமா உள்ள போயிட்டு q கேட்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரீமா உள்ள போயிட்டு q கொடுத்துட்டு 2d கேட்கலாம். இல்ல q கொடுத்துட்றாங்க, 2d கொடுத்துட்றாங்க, e கொடுத்துட்றாங்க, டவு கொடுத்துட்றாங்க, தீட்டா கேட்கலாம். ஃபார்முலா கூட கொஞ்ச நேரம் ஜாலியா பேசினுறேன், பேசிட்டே இருந்தீங்கன்னா அது உனக்கு தானாவே புரிய வச்சிரும். ரைட்டா? ஒரு பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது, செம்ம ஜாலியா இருக்கும். இந்த டார்க்ல நிறைய சம் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால அந்த வேலையை பார்க்கறது நல்லது. டார்க்ல எந்த சம் வந்தாலும் சால்வ் பண்ணிடுவீங்களா? அடுத்தது ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒர்க் டன். ஒரு டைபோல்ல இப்போ இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோலை பிளேஸ் பண்ணுறேன். இந்த டைபோலை பிளேஸ் பண்ணும்பொழுது F equal to QE, F equal to minus QE. இப்போ நல்லா கற்றுக்குங்களேன், இந்த ப்ளஸ் QE மைனஸ் QE 0 அப்படின்னா F net 0 தானே? இதுவுமே உங்கள் போர்டில் நான் ஒரு 1 மார்க்காக பார்த்தேன். எல்லாரும் காதில் வாங்க. டைபோல் இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெட் ஃபோர்ஸ் 0. Dipole is placed in a non-uniform electric field. Non-uniform electric field. யாரா கம்ப்ளீட் பண்ணுங்க. நெட் ஃபோர்ஸ் என்ன? நெட் ஃபோர்ஸ் என்ன? யூனிஃபார்மா இருந்தாதான் நெட் ஃபோர்ஸ் 0. நான் யூனிஃபார்ம் நாட் ஈக்குவல் டு 0 சார். அவ்வளவுதான். நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. கத்துக்கிட்டீங்களா? நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ரைட். அடுத்தது ஒரே நிமிஷம். பொட்டென்ஷியல் எனர்ஜி இந்த கொஸ்டினோட எண்டு தான். ஸோ U equal to minus PE cos theta. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் PE cos theta. இதில் ஒரு சின்ன 1 மார்க் ஒன்று இருக்கு. தீட்டா 0வா, அதாவது டைபோலை கொண்டு போயிட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறாங்க, அது ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தீட்டா 1 90லிருந்து தீட்டா 2 வந்து தீட்டா. ஸோ இந்த ஆங்கிள் ரொட்டேட் பண்ணும்பொழுது அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் PE cos theta. தீட்டா 0வா இருக்கும் பொழுது U equal to minus PE, பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம். மினிமம்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். U equal to plus PE, unstable equilibrium. U equal to 0, தீட்டாவோட வேல்யூ 90, தீட்டாவோட வேல்யூ 180. என்னாச்சு? அதுக்குள்ள காணாம போச்சு. ஒரு நிமிஷம். ரைட். ஸோ தீட்டாவோட வேல்யூ 0, U equal to minus PE, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். தீட்டாவோடது 180 plus PE, unstable equilibrium. 90, 0, நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஸோ அதையும் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன். அது ரெண்டு மட்டும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன். இங்கே பாருங்க, மைனஸ் Q plus Q separated by a small distance 2D. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2D. சென்டர் இதான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம். இங்க இருந்து
ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன் பி. ப்ளஸ் கியூவால் எலக்ட்ரிக் ஃபீல்டு E1, மைனஸ் கியூவால் எலக்ட்ரிக் ஃபீல்டு E2, நெட் ஃபீல்டு E1 மைனஸ் E2. ஆக்சியல் லைன் கொஷின் எழுதி பார்த்துருப்பீங்க. ஈக்குவல் டு E1 மைனஸ் E2. இப்படி தான் அந்த கொஷின் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்புறம் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ், டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு ஃபைனலாக E வேணும்னா 2p/4πε0 r3. 2p/4πε0 r3. ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? 2p/4πε0 r3. பட் டைபோல்னாலே E இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r3 தான். பாயிண்ட் சார்ஜ்னாலே 1/r² தான். ஸ்பியர்னாலே 1/r² தான். இதுவுமே கேட்பாங்க. டைபோல்னு வந்துட்டாலே 1/r3. லாஸ்டா ஒரு முக்கியமான விஷயம், மைனஸ் கியூ பிளஸ் கியூ இங்க இருக்கு. டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன், ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்கு. அப்ப ஆக்சியல் லைன்னாலே E அலாங் P. உணர முடியுதா உங்களால? ஆக்சியல் லைன் கொஷின்ல ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் P. ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் P. அதை முக்கியமா நீங்க கத்துக்கணும். இங்க இந்த 2p/4πε இருக்கு. பட் டைரக்டா சம் கேட்கலாம். E ஈக்குவல் டு 1/4πε 2p டிஸ்டன்ஸ் கியூப். டிஸ்டன்ஸ் கொடுத்துடலாம். பிக்கு பதிலாக q இன்ட்டு 2d தேவைன்னா 1/4πε 9 × 10⁻⁹. இல்லைனா ரேஷியோ சம்மு E2/E1 ஈக்குவல் டு r1/r2. கற்றுக்கலாமா? ஸோ இது ஒரு ஃபார்முலா. அடுத்தது ஈக்குட்டோரியல் லைனில் டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். கவனி லாஸ்ட் கொஸ்டின் முடிச்சது நீங்கள் கிளம்பிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் வந்தீங்கன்னா காஸ்லா, பொட்டென்ஷியல், கெப்பாசிட்டன்ஸ் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன். இங்கே பாருங்க, மைனஸ் கியூ பிளஸ் கியூ செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் டி. பாசிட்டிவ் சார்ஜால டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளில, நெகட்டிவ் சார்ஜால உள்ள, ரிசல்டன் ஃபீல்டு இங்கே. யோசிச்சு பார்த்தியா? டைபோல் மொமெண்ட்டும் ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷனும் ஆன்டி பேரலல். இந்த ஈக்குட்டோரியல்ல இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் parallel to dipole moment but act as a opposite direction. இதோட ஃபைனல் ஈக்குவேஷன் என்னப்பா? p/4πε0 r3. இது E ஈக்குட்டோரியல். சரி, ஏற்கனவே ஆக்சியலுக்கு நீங்க 2pன்னு சொல்லி கொடுத்தீங்களே, அப்ப E ஆக்சியல் வேணும்னா 2p/4πε0 r3. இந்த p/4πε0 r3க்கு பதிலாக ஈக்குட்டோரியல் லைன். அப்ப E ஆக்சியல் வேணும்னா 2 times of E ஈக்குட்டோரியல். 2 times of E ஈக்குட்டோரியல். பை இந்த ரேஷியோ ஒரு முறை கேட்டிருக்காங்க. ஆக்சியலுக்கும் ஈக்குட்டோரியலுக்குமான ரேஷியோ 2/1. ரைட்டா? ஸோ இதோட டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட்ஸ் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட். ஆக்சியல் லைனாக இருந்தால் அலாங் த டைரக்ஷன். கற்றுக்கிட்டீங்களா? இதில் இந்த மாடல் சம்ஸை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். முக்கியமாக இந்த டார்க்கில் நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். டார்க் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. இதில் அதில் என்ன மறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இப்போ பிக்குள்ளே யார் மறைஞ்சிருக்கா? Q இன்ட்டு 2D. ஈக்குள்ளே யார் மறைஞ்சிருக்கா? F/Q. தேவைன்னா F/Q. இப்போ நம்மளா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோமா? Q இன்ட்டு 2D, ஈக்கு பதிலாக ஒரு F/Q, இங்கே ஒரு சைன் தீட்டா. அப்போ QQ போயிடுச்சு அப்படின்னா F இன்ட்டு 2D சைன் தீட்டா. இதுவுமே டார்க் ஃபார்முலா தானே? நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ எப்படி வேணாலும் நம்ம ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணலாம். என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபார்முலாவை மாற்ற கற்றுக்கணும். ரைட்டா? இப்போ இன்னைக்கு கற்றுக் கொடுத்தது உனக்கு ஏதாவது கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரும்ப இதை உட்காந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிப்பாரு. 6:45 வந்தீங்கன்னா காஸ்லா ஒரு 15 நிமிஷம், பொட்டென்ஷியல் ஒரு 15 நிமிஷம், பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒரு 15 நிமிஷம். அடுத்த ½ அன் ஹவர் கெப்பாசிட்டரில் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், சீரிஸ் அண்ட் பேரலல், டயலெக்ட்ரிக் ஸ்லாபை வச்சு சீரிஸ் அண்ட் பேரலல். ஸோ அது ரொம்ப ஈஸியாக முடிச்சு கொடுத்துடலாம். ரைட்டா? ஒரே நிமிஷம்.